ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கவனும் கல்லும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல விதமான துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. கர்த்தருடைய மனம் விரும்பக்கூடிய விருப்பத்தை நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது என்றால், இந்த கடைசி கால யுத்த சேனை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை மையமாக கொண்டே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய படையிலே காணப்படும் யுத்த வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை தகுதியான பரிமாணத்திலே ஆயத்தமடைய பண்ண அவரோடு கூட இணைந்து யுத்தத்தினுடைய காரியத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே எழும்பக்கூடிய பொல்லாத பிசாசின் சத்துவங்கள் யாவற்றையும் அழிந்து ஒழிய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சென்ற முறை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்தோம் கர்த்தருடைய கைகளிலே காணப்படக்கூடிய கவன்கள் என்கிற ஒரு தன்மையை பற்றி. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் கவனங்களுக்குள் வைக்கப்படக்கூடிய கற்கள் என்கிற ஒரு நிலையை பற்றி. இந்த கற்கள் என்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதை போல இது ஜெபம் என்கிற பரிமாணத்திலே நம்மோடு கூட பேசப்படக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஜெபம் என்கிறது சாதாரணமான ஜெபம் சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்க முடியுமா? ஒருவேளை நம்ம சபைகளில் சொல்லப்படக்கூடிய பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபம் சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்க முடியுமா என்றால் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜெபங்களினாலே சாத்தானுடைய வல்லமைகளை அழிய பண்ண முடியாது. அதற்கேற்ற பரிமாணத்திலே நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது மட்டுமே இந்த ஜெபங்கள் சாத்தானே நேரடியாய் தாக்கக்கூடிய வலிமை வாய்ந்ததாய் காணப்படுகிறதை நாம் கண்கூடாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கடைசி காலங்களிலே நாம் செய்யக்கூடிய ஜெபத்தினுடைய மற்றொரு பரிமாணம் என்ன என்கிறதை நாம் அறிய வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை சற்று தெளிவாய் ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெபத்தை பற்றி நான் உங்களுக்கு பேச போகின்றேன். இந்த ஜெபம்தான் கடைசி கால தேவனுடைய சந்ததிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை செஞ்சிட்டாலே பிசாசின் வல்லமைகள் மெய்யாகவே நடுக்கம் கொண்டு தேசத்தை விட்டு அல்லது இந்த உலகத்தை விட்டு விலகி ஓடி போகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். சற்று நிறுத்தி நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 28வது வசனம் துவங்கி 32வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகின்றோம். அந்த பகுதி என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். யோவான் 12:28 முதல் 32 வரை. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இதுல ரெண்டு பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஒன்று இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஜெபம். 2 இயேசு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். 2 வகையாக இந்த பகுதி நம்ம பிரிக்கலாம். ஒன்று பிதாவை நோக்கி இயேசு செய்யக்கூடிய ஜெபம். எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வானத்தை இயேசு அண்ணார்ந்து பார்த்து பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகின்றார், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னு கேட்கிறார். கேட்ட அடுத்த செகண்ட்ல வானத்திலிருந்து ஒரு சடுதியான ஒரு சத்தம் ஒன்று துணிக்கிறது. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். கூடி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம் துணித்ததாக சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க தேவதூதர் அவரோடு கூட பேசினாங்கிறத பற்றி பேசுறாங்க. இயேசு சொல்லுகின்றார், இந்த சத்தம் என் நிமித்தம் உருவாக்கப்படல, இது பூமியிலே வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகின்றார். இந்த சத்தத்தின் நிமித்தம் சாத்தான் மெய்யாகவே பூமியிலிருந்து தள்ளப்பட்டு போவான்.
அவர் என்ன பேசுறாரு பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பற்றி சொல்லுகின்றார். அவர் சாத்தான் தள்ளப்பட்டு போகக்கூடிய அந்த நிலையை பற்றி கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையை சொல்லுகின்றார். இதுல ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டியது அவசியம். பிதாவாகிய தேவனும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து பேசின பொழுது சாத்தான் தள்ளப்பட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து பேசும் பொழுது இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய இப்பொழுது அச்சுறுத்தி கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசின் சத்துவங்கள் எல்லாம் தள்ளப்பட்டு போகும் என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தீர்க்கமான அந்த பிரகாரமாக நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க, தேவனோடு கூட நேரடியான தொடர்பை நாம் கொள்ளக்கூடிய ஜெபத்தை செய்யும் போது, இந்த ஜெபம் இங்கும் அங்கும் விரிந்து பரவுகிறது அல்ல. இந்த ஜெபம் மற்ற மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அல்ல. இந்த ஜெபம் மற்ற எந்த விதமான காரியங்களுடைய அடிப்படைக்கு உகந்ததாயும் அல்ல. இது ஆண்டவராகிய தேவனை நேருக்கு நேராய் சந்திக்கக்கூடிய ஒரு ஜெபம். இப்ப இயேசு ஜெபிக்கிறார், பிதாவாகிய தேவன் உடனே கேட்கிறார். அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான தடங்கள் இல்லாத ஒரு ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு கூப்பிட்டவுடன் பிதா மறு உத்தரவு கொடுக்கின்றார். இந்த ரெண்டு பேருடைய இணைப்பு சாத்தானுக்கு நடுக்கத்தை உருவாக்குகிறது. அதே போல நம்முடைய இணைப்பும், ஆண்டவர் ஆகிய இயேசுவும் நீங்களும் இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு பிசாசுக்கு மீண்டும் ஒரு நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இந்த இடத்தில் நமக்கு காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்ல வருகிறேன், இயேசுவோடு கூட செய்யப்படக்கூடிய ஜெபம் உங்கள் இயேசுவை உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய அளவிற்காக உங்கள் இயேசுடைய மனதிற்கு ஏற்ற ஜெபத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் ஜெபத்திற்கு உடனுக்குடன் மறு உத்தரவுகளை நீங்கள் பெறக்கூடிய ஜெபத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் ஜெபத்தை கண்டு சாத்தான் நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறான். மற்றபடி இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான ஜெபங்கள் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. ஒன்று தங்கள் தேவைகளுக்காக, குறைவுகளுக்காக, தங்களுடைய பிரச்சனைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல பரிமாணங்களில் ஜெபம் பண்றாங்க. ஆனால் எல்லா ஜெபமும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே சேருமா? எல்லா ஜெபமும் சாத்தானுக்கு பயத்தை தருமா என்றால் இல்லை. தேவனை சந்திக்கும் ஜெபம், தேவனோடு நேரடியாய் கொள்ளக்கூடிய ஜெபம், தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபம் தான் பிசாசுக்கு பயத்தை, நடுக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்த கடைசி காலத்துல தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபத்தை செய்கிறவன் இல்லை. அதனாலதான் சாத்தான் தன் இச்சையின் படியே, தன் இஷ்டத்தின்படியே காரியங்களை செயல்படுத்த கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்தை கெட்டு போக பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் எவ்வளவு நேர்த்தியாய் காணப்பட்டதோ, எவ்வளவு வாழுகிறதற்கு தகுதி உள்ளதாய் காணப்பட்டதோ, இந்த உலகம் எவ்வளவு மகிமை உள்ளதாய் காணப்பட்டதோ, எவ்வளவு சமாதானம் நிறைந்ததாய் காணப்பட்டதோ, அந்த அளவிற்கு அப்படியே மாற்று காரியங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் வாழ தகுதியற்ற நிலையாய் காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், சாத்தான் தன்னுடைய மும்முரமான வேகத்தை காண்பிக்க துவங்குகிறான். ஜெபிக்கிறவன் இருக்கிறான், ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய மனதை ஈர்க்கும்படியாய் தேவனோடு நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபங்களை செய்யக்கூடியவன் இல்லை. ஆகவேதான் பிசாசு தன் இஷ்டப்படியே காரியங்களை செயல்படுத்தி கொண்டே வருகிறதை கண்கூட நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கேள்விப்படக்கூடிய காரியங்கள்ல, இங்க இந்த ஆழ்துளை கிணற்று இந்த ஒரு சின்ன பிள்ளை விழுந்து செத்து போயிருச்சு, நரபலி கொடுத்து இந்த பிள்ளை கொண்டுட்டாங்க, இந்த பிள்ளை வக்கிரமான கொடுமை கும்பல்கள் இணைந்து பாலியல் வன்முறை கொடுமைகளை செய்து அவங்க கொலை பண்ணிட்டாங்க. கேட்கிறோம், அழுறோம், புலம்புறோம். ஆனால் நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதுடைய காரணம் என்ன என்றால், தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபங்களை செய்யாததுனால சாத்தான் அந்த ஜெபத்திற்கு பயப்படுகிறதே இல்லை. ஜெபிக்கிறான் ஒருத்தன், அதனால இன்னும் இன்னும் தன்னுடைய வல்லமைகளை சாத்தான் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நமக்கு தேவை என்ன? இந்த கடைசி கால கல் எப்படிப்பட்ட கல்லா இருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய கல்லாக. நீங்கள் ஜெபித்த உடனே இதோ நான் இருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. அந்த வசனத்துல என்ன ஒரு கருத்தை கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். யோவான் 12:28 முதல் 32 வரை மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்படியே 32வது வசனத்தை வாசிச்சிருங்க.
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். 31வது வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி எப்படி சொல்றாரு பாருங்க. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டு போவான். நானும் என் பிதாவாகிய தேவனும் நேரடியான தொடர்பு கொண்டிருக்கிறதுனாலே இப்பொழுதே, இனி வரக்கூடிய காலங்களை பற்றி அவர் பேசல, இனி வரக்கூடிய நேரத்தை பற்றி பேசல, இனி வரக்கூடிய காலங்களிலே சாத்தான் புறம்பே தள்ளப்பட்டு போவான் கர்த்தர் சொல்லல. அவர் சொல்லுகின்றார் இப்பொழுதே தள்ளப்பட்டு போவான். ஏனென்றால் நானும் என் பிதாவாகிய தேவனும் நேரடியான தொடர்புள்ள ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம். என்னுடைய ஜெபம் பிதாவாகிய தேவனை சென்று அடைய துவங்க ஆரம்பிக்கிறது. நான் இங்கிருந்து கூப்பிடுகிறேன், பிதாவாகிய தேவன் மாறுத்தரம் கொடுக்கிறார் என்றால் இப்பொழுதே பிசாசானவன் உலகத்திலிருந்து புறந்தள்ளப்படக்கூடிய காலம் வந்திருக்கிறது. இப்பவே சாத்தான் தள்ளப்பட்டு போவான். அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெபம் என்ன? தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபம். யார் யாரெல்லாம் மெய்யாகவே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிமித்தம் சாத்தான் உலகத்திலிருந்து தள்ளப்பட்டு போவான். ஒரு மனுஷன் ஆண்டவராக தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல ஜெபத்தை செயல்படுத்துகிறது உண்டானால் இந்த உலகத்தின் அதிபதி மெய்யாகவே இந்த உலகத்தை களங்கப்படுத்த முடியாத அளவிற்கு உலகத்திலே நின்று அவன் மெய்யாகவே புறம்பாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம கடந்து வர்றோம். என்ன காரியம்? தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடிய ஜெபம் என்றால் என்ன? ஒரு மனிதன் கர்த்தரோடு கூட நேரடியாய் பேச முடியுமா? ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது உண்டு. ஆரம்ப காலங்களில் இயேசு பிதாவாகிய தேவனோடு கூட பேசினார் என்றால் நியாயம் உண்டு. ஏனென்றால் இயேசுவும் பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் வாய்ந்தவர். அதனால் அவர் பேசியிருக்கலாம். இன்றைக்கு மனிதனாக காணப்படக்கூடிய நாம் இயேசுவோடு கூட தொடர்பு கொள்ள முடியுமா என்றால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட ஐக்கியத்தை நீங்களும் நானும் உடைய மக்களாய் மாற்றப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஜெபம் சாத்தியமாக்கப்பட முடியும். இயேசுவோடு கூட நெருங்கின பரஸ்பரமான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இந்த ஜெபத்தை உங்களாலும் என்னாலும் செயல்படுத்த முடியும். சாத்தானுக்கு நடுக்கத்தை பிறப்பிக்கக்கூடிய ஜெபத்தை நீங்களும் நானும் செயல்படுத்த வேண்டும் என்றால் இயேசுவோடு நேரடியான தொடர்பு, இயேசுவோடு நேரடியான ஐக்கியம். இது என்ன இயேசுவோடு நேரடியான ஐக்கியம்? இயேசுவோடு நேரடியான ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனம் நமக்கு நல்ல ஒரு கருத்து ஒன்றை வலியுறுத்துகிறது. வாசிக்க கேளுங்கள். 1 யோவானின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 6, 7 ஆகிய வாக்கியங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள்ல ஒரு மனிதன் தேவனோடு கூட கொள்ளக்கூடிய ஐக்கியத்திற்கு முதல் பரிமாணம் என்ன என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை வாசிக்க கேளுங்கள். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நாம் நடக்கக்கூடியவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நாம் நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் நாம் பொய் சொல்லக்கூடியவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? ஒரு மனிதன் கர்த்தரோடு கூட நெருங்கின பரஸ்பரமான உறவை வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டு இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலுத்தரவு சொல்ல முடியுமா? அந்த காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் செய்ததை போல இந்த காலத்திலும் ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நம்மை உருமாற்ற முடியுமா என்று சொல்லி கேட்டால் முடியும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதற்குரிய ஒரு தகுதியும் நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இருளை வேறு பிடித்தால் தேவனோடு கூட ஒளியிலே இருந்து ஒருவரோடு கூட ஒருவர் ஒருமனப்பட்டு நாம் நடக்க துவங்குவோம். தேவனோடு இணைக்கப்படுகிறதற்கு ஒரே ஒரு வழி என்ன என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய இருள் ஒட்டு மொத்தமாய் மெய்யாகவே களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நாம் சற்று ஆழமாய் பார்க்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், எனக்குள் இருள் வந்து வாசம் பண்ண முடியுமா? எனக்குள் இருளான காரியங்கள் காணப்பட முடியுமா என்றால் கட்டாயம் முடியும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே இந்த இருள் நிறைந்த பகுதி, இருள்னா நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒளி எங்கே உட்புக முடியாமல் காணப்படுகிறதோ அந்த இடம் எல்லாம் இருள்.
ஒளி எங்கே உட்புக முடியாமல் காணப்படக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியாக காணப்படக்கூடிய இயேசுவுக்கு சில இடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்க துவங்க ஆரம்பித்து விடுவோம். சில விஷயங்களை இயேசுகிட்ட போய் நம்ம நேரடியாய் பேச முடியாது. சில காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. நம்ம செய்யக்கூடிய தப்பை இயேசுகிட்ட போய் நம்ம பிராங்கா பேச முடியாது. நம்ம செய்யக்கூடிய குளறுபடிகளை இயேசுகிட்ட போய் நம்ம பிராங்கா நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியாக இயேசுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் பெயர் இருள் நிறைந்த பகுதி என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். இந்த இருள் நிறைந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட இணைப்பை நாம் பெற முடியாது. இயேசுவை தொடர்பு கொள்ளும் ஜெபத்தையும் நாம் செய்ய முடியாது. இப்ப சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இயேசுவோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு உங்களை சத்துருபாலவன் இருளிலே இருக்க பண்ணுகிறான். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. சாத்தானுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நீ இருள நீங்கி வெளிச்சத்துல போயிட்டேன்னா இயேசுவோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருவார். உன் ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் கேட்பார். அப்பொழுது சாத்தானாகிய நான் உனக்கு முன்பதாய் நடுங்கி போய்த்தான் தீர வேண்டியது அவசியம். சாத்தான் அதை பார்க்கிறான். ஆகவே அவர் என்ன செய்கின்றார்? உங்களுடைய அநேகம் விதமான ஸ்தலங்கள், அநேகம் விதமான இருதயத்தினுடைய அநேகம் விதமான பகுதிகள் இன்னும் ஆரோக்கியமாக்கப்படாத அளவிற்கு அவைகள் எல்லாம் கெட்டுப்போன ஒரு நிலையோடு கூட இருக்கும்படிக்காக இருத்தி வைக்க துவங்க ஆரம்பிக்கின்றன. உள்ளே காணப்படக்கூடிய இருள் நிறைந்த காரியம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் இருளாக நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது? சில இருளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நம்மை அறியாமல் களங்கப்படுத்தக்கூடிய, நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பரஸ்பரமான உறவை கொள்ள முடியாத அளவிற்காக, தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை செய்து சாத்தானை துரத்த முடியாத அளவிற்காக நம்முடைய ஜெப வாழ்க்கை தோற்று போகிறதற்கு காரணம் அந்தரங்கத்தில் காணப்படும் சில இருள் நிறைந்த பகுதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதலாவது இருளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இருள் நிறைந்த முதல் பகுதியை குறித்து வேதம் இவ்விதமான வார்த்தையின் மூலம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 22:13 வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் இவனை கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே தூக்கி போடுங்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு ராஜா மெய்யாகவே ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கிறார். ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, நான் ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று சமைச்சு வச்சிருக்கிறேன். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், என்றாலும் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி வராம போயிட்டாங்க. ஆகவே ரோட்டு வழியிலே, சந்தை வழியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ராஜா அவர்களை வரவழைத்த பொழுது எல்லா ஜனங்களும் வந்தாங்க. நொண்டி வந்தான், குருடை வந்தான், பிச்சைக்காரை வந்தான், அப்புறம் முடவர்கள் வந்தார்கள், அப்புறம் நிறைய அநேக விதமான தொழுநோய்க்காரர்கள் வந்தாங்க. நிறைய ஜனங்கள் வந்து அந்த ராஜாவுடைய பந்தியெல்லாம் நிரம்பி வெளியே துவங்கிற்று. ராஜா இப்ப விருந்து சாப்பிடக்கூடிய மக்களை பார்வையிடும்படி உள்ள கடந்து போகின்றார். பார்வையிட்டு கொண்டே வரக்கூடிய நேரத்துல அதுல ஒரே ஒரு மனிதன் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் ஒரு மனிதன் மட்டும் இருக்கிறத பார்க்கிறார். அவனை எழுந்து நிற்க சொல்லி, சகோதரனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அவன் பேசாமல் நின்ற பொழுது உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து சொன்னார், ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் வந்த இவனை கையையும் காலையும் கட்டி அந்த புறம்பான இருளிலே தூக்கி எறியுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். புறம்பான இருள் என்கிறது எதை நமக்கு சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய ஆயத்தமற்ற நிலை நம்மை புறம்பான இருளுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறது. நிறைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மை அறியாத ஒரு ஆயத்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கணும். ஆனா நம்முடைய நிலையை பாருங்க, அதே விதமான ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். அதே காலையில் எழுந்திருக்கிறது, அதே வீட்டு வேலையை பார்க்கறது, அதே விதமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது. மத்தியானம் ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ஜெபிக்கிறது, பின்பு நம்ம வந்து படுத்து தூங்குறது, அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் போய் நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறது, அதன் பின்பதாக வீட்டு சாப்பாடுகளை சாப்பிடுகிறது, அப்புறம் நைட்டு படுத்து தூங்குகிறது. இதே காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். மற்றவனை பற்றி மற்றவனுக்கு எத்தனை விதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நீ உன் அந்தரங்கமான வாழ்க்கையில என்ன ஆயத்தத்தை செய்திருக்கிறாய் என்று ஆராய்ந்து பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? அவன் மற்றவனையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், தன்னையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன்னுடைய கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் நெல்லு.
கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, முதல் காலை நீ ஆயத்தம் அடையணும், பின்பு உன்னோடு கூடிய உன்னுடைய கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்தணும், நீ அவர்களுக்கு காவல்காரனாக நிற்க வேண்டும். இந்த 3 வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மற்றவனுக்கு சொல்றோம், மற்றவனை ஆயத்தப்படுத்துகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பயங்கரமான காரியம் பாரு. உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனை எத்தனை வேதனை தருகிறப்பா. எத்தனை காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய நீ அந்தரங்கமான வாழ்க்கையில் என்ன ஆயத்தத்தை செய்திருக்கிறார்? சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், எல்லா விஷயத்தையும் பற்றி பேசும்படி பிசாசு அனுமதிச்சிருவான். எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படி சாத்தான் அனுமதிச்சிருவான். எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளும்படி, அதாவது இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன நடக்கிறது, அஸ்ஸாம்ல என்ன நடக்கிறது, டெல்லியில என்ன நடக்கிறது, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, கர்நாடகாவில் என்ன நடக்கிறது, கேரளாவில் என்ன நடக்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு எல்லா மக்களுக்கும் ஜெப குறிப்பு கொடுத்துருவோம். எல்லா மக்களுக்கும் என்னென்ன காரியம் நடக்கிறது, இங்க பாலியல் கொடுமை, இங்க வந்து பார்த்தா நிறைய விதமான மக்கள் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, சிறு குழந்தைகள் செத்து போனாங்க, இப்படி பல காரியங்களை சொல்லக்கூடிய நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ஆயத்தத்தை படுத்தியிருக்கிறாய்? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம், எல்லா காரியம் நமக்கு தெரிகிறது. அத்துபடியாக ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி பேசக்கூடிய நாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நான் என்ன ஆயத்தப்பட வேண்டும், இதை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு யோசிக்கிறது இல்லை. 4 ஜெப குறிப்பு கொடுத்துட்டோமா, அன்றைக்கு நல்ல நித்திரைக்குள்ளாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிடும். நல்லா நான் இன்னைக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டேங்க, பிரேயர் பாயிண்ட் கொடுத்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க, நிறைய பேர் கண்ணீர் வடிச்சாங்க. கர்த்தர் கேட்பார், மற்றவனை கண்ணீர் வடிக்க செய்து நீ கண்ணீர் வடித்தாயான்னு கேட்பாரு. மற்றவன் ஆயத்தப்படுத்த நீ என்ன செஞ்சன்னு கேட்பாரு. மற்றவனுக்கு எத்தனை விதமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன விதமான வழிமுறைகளை பற்றி பேசினாய்? சாத்தானுடைய முக்கியமான தந்திரம் என்ன என்றால், நீ ஆயத்தம் அடைகிறதுக்கு சாத்தான் விட மாட்டான். எல்லா விஷயத்தையும் பேசும்படிக்கு சொல்லுவார், பிரசங்கம் பண்ண சொல்லுவான், ஊழியம் பார்க்க சொல்லுவான், கவனம் கலிமிலே அநேக விதமான ஜெபத்தை பற்றி பேசும்படிக்கு சொல்லுவான், ஏராளமான மக்களை ஆண்டவராக தேவனை நோக்கி ஈர்க்கும்படிக்கான வார்த்தைகளை பற்றி பேசும்படிக்கு சொல்லுவான். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீ அக்கறையற்றவனாய் மாறக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறான். ஆயற்றமற்ற நிலை, இதுக்கு பேரு இருள் நிறைந்த பகுதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையிலே இருளை வைத்துக் கொண்டு மற்றவனை நீ வெளிச்சமாய் மாற்றுகிறது எப்படி? உன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற ஆயத்தமற்ற நிலையை வைத்துக் கொண்டு மற்றவனை ஆயத்தப்படுத்துகிறது எப்படி? உன் வாழ்க்கையிலே தவறுகளை வைத்துக் கொண்டு மற்றவனை நீ ஜெபிக்க தூண்டுகிறது எப்படி? உன் வாழ்க்கையிலே ஜெப குறைவுகளை வைத்துக் கொண்டு மற்றவனை நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பணிக்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இருள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனோடு கூட நேரடியான தொடர்பை நாம் கொள்ளவே முடிகிறது இல்லை. யாரோ பேசக்கூடிய வார்த்தையை பற்றி நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி மற்றவருடைய தீர்க்கதரிசனங்களை பற்றி பேசுவதை தவிர நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே நேரடியான கம்யூனிகேஷன் இருக்கவே இருக்க போகிறதில்லை. பிரியமானவர்களே, இதை சாத்தான் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து வைக்க துவங்க ஆரம்பிக்கிறார். இதை தாண்டி ஒரு படி நீ மேல போயிடாத, உன்னுடைய இருளை விட்டு நீ வெளிச்சத்தனுக்கு போயிடாத. நீ போயிட்டேனா நீ உனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே நேரடியான கம்யூனிகேஷன் வந்துடும், தொடர்பு வந்துடும். ஆகவே நான் அதை உன்னுடைய வாழ்க்கை அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய வேலை பழு எத்தனை, உன்னுடைய காரியம் என்ன, இன்னைக்கு நீ செஞ்சிருக்கக்கூடிய ஊழியத்தை நல்லா செஞ்சு முடிச்சுட்ட, போதுமித்தோடு கூட போதும் என்று சொல்லி உன்னுடைய ஆயத்தத்துக்குரிய நேரத்தை அவன் திருடி கொண்டு போக ஆரம்பிக்கிறான். ஆயத்தம் அடையாத நிலைதான் அந்தரங்க இருள் நிறைந்த வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உன்னையும் கர்த்தரையும் வேறு பிரிக்கக்கூடிய இடம் அதுதான். உனக்கும் கர்த்தருக்கும் நேரடியான தொடர்பு வராமல் போனதற்கு காரணம் அதுதான். எத்தனை முறை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அழுதாய், எத்தனை முறை இயேசுடைய குரலை கேட்க வேண்டும் என்று அழுதாய், எத்தனை முறை இயேசு என்னோடு கூட பேசவில்லை என்று சொல்லி புலம்பி அழத்துவங்க ஆரம்பித்தாய். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்தரங்க ஆயத்தமற்ற நிலையுள்ள ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் ஒரு நாளும் இடைப்படுகிறதே இல்லை. சாத்தானுக்கு தெரியும். ஆகவே நீ ஆயத்தம் அடையாத இருளை உன் வாழ்க்கையிலே அப்படி வைத்து வைக்க ஆரம்பிக்கின்றான். இப்பொழுது ஆயத்தப்படி உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? இப்பொழுது ஆயத்தத்தினூடாக கடந்து போக உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? மற்றவனை ஆயத்தப்படுத்தினாலே போதும், மற்றவனுக்கு ஜெப குறிப்பு கொடுத்தியா போதும், மற்றவனுடைய காரியங்களை கர்த்தராக தேவனுக்குள் நடத்தினாயா போதும், அந்த மட்டிலே நீ நின்று கொள் என்று சொல்லி இந்த ஆயத்தமற்ற நிலையாகிய இருளை உன் வாழ்க்கையிலே வைக்க ஆரம்பிக்கிறான். இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் ஒருபோதும் வருகிறதில்லை. பிரியமானவனே, இருள் உன் வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தர் அங்கே நேரடியாய் உள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் உன்னை சந்திக்கும்படிக்காய் கடந்து வருகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் என்றைக்கு இருளுடைய ராஜ்யம் உனக்குள் துவங்கிற்றோ, என்றைக்கு ஆயத்தமற்ற நிலை என்கின்ற சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்குள் வந்ததோ, உன்னை பற்றி அக்கறையற்ற ஒரு நிலை என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வந்ததோ, அந்த நாள் துவங்கி கர்த்தருக்கும் உனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய கம்யூனிகேஷன் முழுவதும் கட்டாக்கப்படுகிறத பார்க்க முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே,
முதல் காரியம் ஆயத்தம் என்கின்ற இருள் நீக்கும் நிலை நம்முடைய வாழ்க்கை விட்டு போகணும். எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கொண்டாய் நீ, அது பெருசு இல்லை. எந்தெந்த விஷயம் உனக்கு தெரியும், அது பெருசு இல்லை. சாத்தான் இப்பொழுது என்னென்ன பரிமாணத்தில் நமக்கு விரோதமாய் வருகின்றான், என்னென்ன காரியம் உனக்கு தெரியும், அது பெருசு இல்லை. சாத்தானுடைய தன்மைகளை எதிர்க்கக்கூடிய ஆயுதம், என்னென்ன ஆயுதத்தை பயன்படுத்தினால் இந்த பிசாசின் வல்லமைகளை நாம் ஜெயிக்க முடியும், அது பெருசு இல்லை. இந்த காரியங்களை பயன்படுத்தி நீ என்ன அளவு ஆயத்தம் அடைந்திருக்கிறாய், அதுதான் முக்கியம். இத்தனை காரியங்களை நீ தெரிந்து வச்சிருக்கிற, இத்தனை காரியத்தை அறிஞ்சு வச்சிருக்கிற, இவைகளை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ஆயத்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார், கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். இப்படி ஆயத்தம் அடையாம மேற்போக்காக பேசக்கூடிய வார்த்தை, மேற்போக்காக சொல்லப்படக்கூடிய பிரசங்கம், மேற்போக்காக சொல்லப்படக்கூடிய காரியங்கள் சாத்தானுக்கு பயத்தை ஒரு நாளும் தரவே தராது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு மிக ரொம்ப டிஸ்டன்ஸுங்க, கர்த்தரோடு கூட இவனால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஆகவே இவனை கண்டு நான் எவ்வளவேனும் பயமடைய போகிறதில்லை என்று சொல்லி சாத்தான் உன்னுடைய ஜெபத்தை குறித்து அச்சப்பட போகிறதே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் முதல் காரியம் என்ன? தேவனோடு கூட தொடர்பை ஏற்படுத்தும்படியாக உன் அந்தரங்க வாழ்க்கையில் முதல் ஆயத்தத்தை நீ உருவாக்கு. ஆயத்தமற்ற நிலை என்கிற இருளை முதல் காரியம் துரத்தியறே. அந்த இருள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனோடு கூட நேரடியான தொடர்பை உன்னாலும் என்னாலும் கொள்ள முடியாது என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசி. இரண்டாவது காரியமாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருள் நிறைந்த பகுதி என்று அழைக்கப்படக்கூடியது எது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசி கேளுங்கள். யோவான் 8:12 இந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றக்கூடியவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இரண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது இருள் நிறைந்த பாதை, எதிலே நம்முடைய வாழ்க்கையில இருள் வருகிறது என்று பார்த்தால் இயேசுவை பின்பற்றாத ஒரு நிலை. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நிறைய சாக்ரிஃபைஸ் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நிறைய விஷயத்தை நம்ம தியாகம் பண்ண வேண்டியது அவசியம். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொல்வார். ரொம்ப பசிக்கும், அந்த நேரத்தில் பசிக்கக்கூடிய நேரத்தில் சொல்வார் நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்லுவார். சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இந்த ராத்திரி நீ தூங்காம இரவு நேரத்தில் விழித்திருந்து நீ என்னுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பிரிக்கும்படிக்காக மலையில் மேல் ஆண்டவராக தேவன் ஏறின பொழுது இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்க துவங்கினார். இயேசு அதே மாதிரியான வார்த்தையை சொல்லுவார். ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபின்னு சொல்லி. ஆண்டவர் 2 மணி ஆச்சு தூக்கமா வருதுன்னு சொல்லுவோம். இல்ல நீ விழித்திருந்து ஜெபித்தால் தான் காலையில் நீ செய்யக்கூடிய ஊழியத்திற்கு தகுதியாய் கடந்து போக முடியும். ராத்திரியெல்லாம் விழிச்சிருந்து காலையில் ஊழியத்துக்கு போகணுமா, கட்டாயம் போக வேண்டும் என்று கர்த்தராக தேவன் சொல்லுவார். இயேசுவை பின்பற்றக்கூடிய காரியம் என்கிறது கடினம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இயேசுனுடைய காரியத்தை பின்பற்ற முடியும். சில பேர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான சில காரியங்களை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, விட்டுருவாங்க. இயேசு சொல்லக்கூடிய கடினமான சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. சில ஆசீர்வாதமான பின்பற்றக்கூடிய சில வழிமுறைகளை மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பல விஷயங்களிலே அவங்க இயேசுவை பின்பற்றாமல் கடந்து போகிறத பார்க்க முடியும். இப்ப சாத்தானுக்கு என்ன தேவை அப்படின்னா, இயேசுவை பின்பற்றுகிறவன் என்றால் இயேசு கல்லிலே அவனை கூட்டிக் கொண்டு போனாலும், முள்ளிலே அழைத்து கொண்டு போனாலும், காடுகளிலே நடத்தி கொண்டு போனாலும், ஆறுகளின் ஊடாக கடந்து போகும்படிக்காக கர்த்தராக தேவன் பணிக்க துவங்கினாலும் அவன் எவ்வளவேனும் பின்னிடாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனைத்தான் தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? எல்லா இடங்களிலும் இயேசுவை பின்பற்ற உன்னால முடியாதுப்பா. சில நேரங்களில் இயேசு உன்னை நிர்வாணத்திலே நடத்தி கொண்டு போவார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாத்தீங்களா, பசியிலும் பஞ்சத்திலும் நிர்வாணத்திலும் நாசம் மோசத்திலும் எத்தனை காரியத்தில் நான் உள்ள போனேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல எத்தனையோ காரியங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவராக இயேசு உருவாக்கிடுவார். உன்னால் அவரை எல்லா நேரத்திலும் பின்பற்ற முடியாது. சில நேரங்களிலே கர்த்தராக தேவனை பின்பற்றிக் கொள் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றக்கூடியவன் நீ என்கின்ற போர்வையில இயேசுவை பின்பற்ற விடாத இருள் நிறைந்த காரியங்களை சாத்தான் உருவாக்குகிறான். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? எஜமான் எங்க இருக்கிறானோ என்னுடைய ஊழியனும் அங்கேயே இருக்கிறான்.
எஜமான் கல்லுக்குள் இருந்தால் ஊழியனும் கல்லுக்குள் இருக்கிறார். எஜமான் முட்களுக்குள் நின்றால் ஊழியனும் முட்களுக்குள் நிற்கிறார். எஜமான் பஞ்சனிலே உட்கார்ந்திருந்தால் ஊழியனும் பஞ்சனிலே உட்கார்ந்திருக்கின்றான். எஜமான் எங்கே இருக்கிறானோ அங்குதான் அவருடைய ஊழியனும் அவரை பின்பற்றி அவரோடு கூடவே இசைந்தவனாய் காணப்படுகிறான் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப இருள் என்கிறது இரண்டாவது காரியம் என்ன சொல்கிறோம் பாருங்கள். தகுதியற்ற சில காரியங்களை அவாய்ட் பண்ணும்படிக்காக சாத்தான் பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில விட முடியாது, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரியமான முக்கியமான காரியம், இதெல்லாம் விட்டுட்டேன்னா எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரவில் போய் நிற்கக்கூடியவனாய் மாற்றப்பட்டுருவேன், இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சுன்னா எல்லா காரியங்களையும் இழக்கக்கூடியவனா நீ காணப்பட்டு விடுவாய். ஆகவே இதெல்லாம் நீ விடாம இயேசுவை அந்தந்த நேரத்தில் மட்டும் நீ பின்பற்றி கொண்டால் போதும். இயேசுவை பின்பற்றக்கூடிய மனுஷனுடைய லிஸ்ட்ல நீ கடந்து போயிடுவாய். இது ஒரு இருள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல பார்க்கிறோம், ஒரு சிநேகிதனுக்கு ஒரு தகுதியை கர்த்தர் சொல்லுகின்றார். சிநேகிதன் எப்படி இருப்பானா, எல்லா காலத்திலும் அவரை சிநேகிப்பானாம். ஒரு பின்பற்றக்கூடியவன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், எல்லா காலத்திலும் அவரை பின்பற்ற வேண்டும். சாத்தான் சொல்லுகின்றான், பல வழிகளிலே உங்கள் வழிகளிலே அவன் தடுமாற்றத்தை உருவாக்கி இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாது, இப்படி காரியங்களை நம்ம நிறுத்துகிறது உண்டானால் நாம் இன்னும் இருளிலே கட்டப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். சில விஷயங்களை நாம் ஆண்டவராக தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால் நாம் இன்னும் இருளிலே முடங்கி இருக்கிறோம். இயேசு பிரியப்படாத சில காரியங்களை நம்ம செயல்படுத்துகிறது உண்டானால், இயேசுவுக்கு மனபடி உண்டாக்கக்கூடிய காரியங்களை சில காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால், இயேசுவனுடைய அந்த சிந்தனையை உணரா நம் இஷ்டத்தின்படி நம்முடைய வழிகளை அமைத்துக் கொள்கிறது உண்டானால் நாம் இயேசுவின் வழிகளிலே நின்று மாறுபட்டு இருளிலே காணப்படுகிறோம் என்று பொருள். சாத்தானுக்கு அதுதான் வேணும். சாத்தானுக்கு முக்கியமான தேவை என்ன என்று சொன்னால், இயேசுவை எல்லா காலத்திலும் பின்பற்றக்கூடிய நிலைகளை உன் வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு அப்புறமாக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இருள் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறது உண்டானால் சாத்தானை எதிர்க்க உன்னால் முடியாது. ஏனென்றால் இருளாகிய சாத்தானை எதிர்க்க வெளிச்சம்தான் அது சக்தி வாய்ந்ததா இருக்கிறதை தவிர இருளுள்ள எந்த மனுஷனும் இருளாகிய பிசாசை ஜெயிக்க அவனால் முடிகிறது இல்லை. ஒரு இம்மி அளவு இருள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கூட சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நம்மால் முடியாது. காரணம், இருள் துரத்துகிறது முடியாது என்று கர்த்தர் சொன்னார். சாத்தானை சாத்தான் துரத்துகிறது எப்படி என்று கர்த்தர் பேசினார். பெயல்செபூலை அந்த பெயல்செபூலுடைய தூதர்கள் கொண்டு எப்படி துரத்துகிறது என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். ரெண்டு ராஜ்யமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் ஒன்று தனக்குத்தானே பிரிந்திருக்கிறது உண்டானால் அந்த ராஜ்யம் நிலையாய் நிற்க முடியாது. சாத்தானுக்கு பிரியமாகப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய எவனும் சாத்தானை துரத்த முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ உன்னை பலட்சியப்படுத்தும்படிக்காக இருளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படி சாத்தான் செய்யக்கூடிய இரண்டாவது தந்திரம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா நேரத்திலும் இயேசுவை பின்பற்ற முடியாத ஒரு நிலை. இதுக்கெல்லாம் முழு காரியத்தையும் இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா தாங்க முடியும். நாங்கெல்லாம் நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறது, என்னுடைய தொழில் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு முழுக்க இயேசுவை பின்பற்றுவது முடியாது. இது சாத்தான் கொடுக்கக்கூடிய ட்ரிக், தந்திரம். உன்னை பலட்சியப்படுத்தும்படி பலவீனப்படுத்தும்படி தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு சாத்தான் பேசக்கூடிய தந்திரமான வார்த்தை புரிந்து கொள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த இருள் உன்னுடைய வாழ்க்கை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் பிசாசை எதிர்க்க உன்னால் முடிகிறது இல்லை. மூன்றாவது காரியமாக பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் என்கிற பதம் எப்பொழுது வருகிறது என்று பாருங்கள். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 46வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கக்கூடியவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். மூன்றாவது விஷயமாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் பேரிலே வைக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. கர்த்தர் பேரில் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்முடைய இருளிலே நின்று நம்மை வெளியாக்கக்கூடிய வல்லமை சக்தி வாய்ந்தது என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு கதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கதை தான், திரும்ப உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் காட்டுப்பகுதியில் மலைப்பாங்கான பிரதேசத்தில் போய் ஊழியம் பார்த்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு. வரக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. அது மலைப்பாங்கான பகுதி. மலைப்பாங்கான பகுதினா ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் அப்படி நடந்து போகணும், குறுகலான பாதை. ஒருவேளை கால் சரிக்கு விழுகிறது உண்டானால் பெரிய பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி பள்ளத்துக்குள்ளே விழுந்தோம்னா அதாவது நம்முடைய எலும்பு கூட மிஞ்சாது. அந்த மாதிரி பெரிய அதல பாதாளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பாதையின் வழியாக அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்.
நடந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப திடீரென்று சொல்லி பயங்கரமான கும்மிருட்டு ஆரம்பித்து விட்டது. இனி அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பயத்தோடு கூட, கையில் எந்த விளக்கும் கிடையாது, கையில் செல்ஃபோன் கூட கிடையாது, மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் கூட கிடையாது, எந்த விளக்கும் இல்லாததுனால ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி சரி விசுவாசத்தோடு கூட அடி எடுத்து வைப்போம்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சார். பார்த்துங்க, நடந்த காரியம் என்ன, அவர் நேராக பாதையில் கொண்டு போய் காலை வைக்காம பாதைக்கு தாண்டி இருக்கக்கூடிய பள்ளத்தில் கொண்டு போய் காலை வச்சுட்டார். அங்கேருந்து அப்படியே சறுக்கி கீழே விழுந்துட்டார். சறுக்கி கீழே விழுந்தா கீழே விழக்கூடிய அந்த மனுஷனுக்கு எந்த விதமான காரியம், ஐயோ என்னை காப்பாற்று கத்திக்கொண்டே கீழே விழ ஆரம்பிக்கின்றார். கீழே விழுந்து கொண்டக்கூடிய நேரத்தில் அப்படியே கையை தூக்கி கத்தக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு மரக்கிளை ஒன்று தட்டுப்பட்டது. மரக்கிளையை பிடிச்சு தொங்கி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மேலே சத்தம் போடாத பெரிய இருட்டு, யாருக்குமே கண்ணு தெரியாது, அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியும் கூட. சத்தம் போட்டு கூப்பிடுகின்றார், ஐயா என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, நான் அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறேன், கையை விட்டுட்டேன்னா இனிமே நான் செத்து போயிடுவேன், என்னால் மேலவும் ஏற முடியாது, என்னால் கீழவும் இறங்கியும் போக முடியாது, தயவுசெய்து யாராகவும் என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஞாபகம் வந்து, ஐயோ நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே, ஆண்டவனுக்கு நான் ஜெபம் பண்ணாம மனுஷனுடைய உதவி நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தாவே நான் உங்க ஊழியத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், என்னை தயவு செய்து நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. மகனே நீ என்னை நம்புகிறாயான்னு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவரே நீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் தான், நீ விசுவாசிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நான் தான் வந்திருக்கிறேன், இப்பொழுதும் கூட நான் உன்னை காப்பாற்றும்படி வந்திருக்கிறேன், ஆண்டவரை சீக்கிரம் காப்பாத்துங்க, ஒரு பெரிய ஒரு கம்பை விட்டு என்னை காப்பாத்துங்க, உங்களை அதாவது அந்த கையை நீட்டி தூக்கி என்னை காப்பாத்துங்க, உங்களை தூதர்களை அனுப்பி காப்பாத்துங்க, இப்படிலாம் கேட்கிறார். இல்லப்பா ஒரே ஒரு காரியத்தை செய்ய, நீ மெய்யாகவே காப்பாற்றப்படுவாய் என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன் சொன்ன, ஆண்டவர் நான் என்ன காரியம் செய்ய வேண்டும், நீ என்னை நம்புகிறாயான்னு கர்த்தர் கேட்டார். ஆமா ஆண்டவரை நம்புகிறேன், நீ நம்புகிறது உண்டாலும் நீ பிடித்திருக்கக்கூடிய மரக்கிளையை அப்படி விட்டுருன்னு சொன்னார் கர்த்தர். அவனுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. மரக்கிளையை விட்டுறோம்னா என்ன ஆயிரும் பாருங்க, கீழே விழுந்தாம எலும்பு கூட மிஞ்சாது. உடனே இந்த மனிதன் கேட்டான், சரி ஆண்டவர் நான் மரக்கிளையை விட்டு விடுகிறேன், என்றாலும் கூட என்னை காப்பாற்ற யாராகிலும் ஒரு மனிதன் மேலே இருக்கிறானான்னு சொல்லி கேட்டார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, கர்த்தர் பேசினா கூட யாராச்சும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நம்ம தைரியமா காரியங்களை செஞ்சிடும். கர்த்தர் சொல்லுகின்றால் நம்பிக்கை என்கிறது எந்த விதமான காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். நம்ப கூடாத காரியத்தை நம்பக்கூடியதாய் விலக வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இருளற்ற ஒரு நிலை. கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எதை நம்பி உலகத்தை உண்டாக்கினார் என்று பாருங்கள். வானத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொன்னார், இதிலே அந்தரங்கமான வெளியிலே அநேகம் விதமான, அதாவது இந்த நட்சத்திர மண்டலங்கள், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திர அயனங்கள் எல்லாம் அந்தரத்திலே தொங்க கிடவது என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். அவர் விசுவாசத்தை மையமாக கொண்டு சிருஷ்டித்த காரியங்களை இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம். எவ்வளவேனும் அதிலே ஒரு மாற்றமும் இல்லாமல் அவருடைய விசுவாசத்தின்படி அந்தரங்கத்திலே எந்த காரியத்திலும் இல்லாமல் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுல எந்த விதமான ஒரு பிடிதானமும் இல்லை. எதை மையமாக வைத்து கர்த்தர் உருவாக்குற ஒன்றுமில்லை, விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தை மையமாக வைத்தேன். இந்த விசுவாசத்தால் தான் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். நிறைய நேரங்களில் கர்த்தராகிய தேவனை நம்மால் நம்ப முடிகிறது இல்லை, பூர்ணமாய் விசுவாசிக்க நம்மால் முடிகிறது இல்லை. இதை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், விசுவாசமற்ற நிலைக்கு பேர் இருளான நிலை. எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தரை உன்னால் நம்ப முடியாமல் போகிறது, எந்தெந்த காரியங்களில் நீ மனுஷனை சார ஆரம்பிக்கின்றாய், எந்தெந்த காரியங்களிலே உதவிகளை சார ஆரம்பிக்கிறாய், எந்தெந்த காரியங்களிலே மருத்துவர்களை சார ஆரம்பிக்கிறாய், எந்தெந்த காரியங்களிலே சூழ்நிலைகளை சார ஆரம்பிக்கிறாய், எந்தெந்த காரியங்களிலே அரசியல் ரீதியான அமைப்பை சார ஆரம்பிக்கிறாய், இப்படி நீ சாரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பேரில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை நீ மறுதலிக்கிறாய். இதுதான் பிசாசுக்கு வேணும். சாத்தானுக்கு என்ன தேவை, நீ பலவீனமுள்ள விசுவாசமா இருக்கணும். பலமுள்ள விசுவாசம் உள்ளவன் சாத்தானுடைய தலையை உடைய பண்ணி விடுவான். பலவீனமா இருக்கக்கூடிய விசுவாசம் உள்ளவனால் சாத்தானுக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியாத பெரியமானவனே. சாத்தான் என்ன சொல்லுகின்றான், நீ விசுவாசத்தோடு கூட இரு, நானும் கர்த்தராகிய தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசத்தை நடுக்கத்தானே செய்றேன், என்னை மாதிரி நீயும் கர்த்தராகிய தேவரை நம்பிக்கொள், தப்பு ஒண்ணும் இல்லை. இந்த விசுவாசத்தினுடைய எல்லையை தாண்டி கடந்து செயல்படும் விசுவாசத்தை கொண்டு வந்துடாத, கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசத்தை கொண்டு வந்துடாத. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனுக்கு நான் முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சாத்தான் அறிந்திருக்கிறதுனால உன் விசுவாசத்தின் திராணியை பிசாசு மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார். இதை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாகி உன்னால் எதிர்க்க முடியாது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப தேசத்துல வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா பிரச்சனை
ஒரு பக்கம் பார்த்தா இயற்கையினுடைய சீற்றத்தினால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, கினியா போன்ற நாடுகளில் வந்திருக்கக்கூடிய சுனாமியினுடைய பயங்கரமான பிரச்சனை, எல்லைகள் தாண்டிய தீவிரமான பயங்கரமான பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனானால பிரச்சனை வந்துச்சு, நேற்றைய ராத்திரி பாகிஸ்தானால பிரச்சனை வந்திருக்கிறது. இப்படி எல்லை தாண்டிய தீவிரவாத பிரச்சனை, தேசத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய பஞ்சங்கள், பசிகள், வேலை இல்லாத திண்டாட்டம், சம்பளம் பெறாத இருக்கக்கூடிய நிலை. கொஞ்ச நாளைக்கு முன்னால செய்தித்தாளில் ஒரு காரியத்தை வாசித்தேன். ஒரு நல்ல ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு வரவேண்டிய சம்பள தொகை வராமல் போனதுனால அவர் இப்பொழுது முறுக்கு சுட்டு வித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை போட்டுக்கிறார். வேற வழி ஒண்ணுமே இல்லைங்க, அப்பளம் செய்யறேங்க, முறுக்கு சுட்டு வித்துட்டு இருக்கிறேங்க, நிறைய கடைகளை கொண்டு நான் போடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்ற. இப்படி அந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, எல்லா விதமான காரியங்களிலும் விசுவாசத்தை இழக்க செய்யக்கூடிய காரியம். இந்த நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை கொண்டு இந்த சூழ்நிலையை மாற பண்ண முடியும் சொல்லி உங்களால் நம்ப முடியுதா? இத்தனை பிரச்சனை, அரசாங்கத்தினாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை, தேசத்தினாலேயே சகிக்க முடியாத பிரச்சனை. மக்கள் வந்து உட்கார்ந்து மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 6 மாத காலமாகிலும் ஆகும் குறைந்தபட்சம். 2022 வரதான், அந்த 2022 வருஷத்துல தான் ஒருவேளை மருந்துகளை கண்டுபிடித்து மக்களுக்கு நாங்கள் பயனாக்க முடியும். அது வரைக்கும் எத்தனை ஜனங்கள் இந்த நோய் தொற்றினாலே சாகிறார்கள், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கைவிரிக்கக்கூடிய நிலையில தனி ஒரு மனிதனாக நின்று இந்த கொரோனா நோயையும் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் சந்திக்க உன்னால் ஆகும் என்று நினைக்கிறாயா? அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? உன் விசுவாசத்தினால் இதை சாதிக்க முடியும். ஒரு தனி மனிதனாக நிற்கக்கூடிய எலியா 450 பாகால் தீர்க்கதரிசியை சந்தித்தார். ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தக்கதான பெரிய காரியங்களை உருவாக்கினார். இதே போல உன்னாலும் என்னாலும் சாதிக்க முடியுமா? அதுதான் விசுவாசத்தின் வல்லமை, அதுதான் விசுவாசத்தின் பலம். இன்றைக்கு ஏன் நம்முடைய விசுவாசம் மட்டுப்பட்டு போயிருக்கிறது? இருள். சாத்தான் சொல்லுகிறான், உன்னால் முடியாது, உன்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியாது, உன்னால் இந்த சூழ்நிலைகளை மாற பண்ண முடியாது, உன்னால் இந்த சத்துவங்களை ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களால செய்ய முடியாத காரியத்தை சாமானியமான மனுஷனாக நீ எப்படி இந்த காரியங்களை சாதிக்க முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், சிறியவனை கொண்டும் எளியவனை கொண்டும் எதையும் சாதிக்க அவரால் ஆகும். ஒரு சின்ன பையனுடைய கையில வச்சிருக்கக்கூடிய 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு தானே 5000 பேரை ஆண்டவராக தேவன் போஷிக்க ஆரம்பித்தார். சின்ன கையை கர்த்தராக தேவன் பயன்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கும் போது உலகத்திலே பெயர் அறியப்படாது இருக்கக்கூடிய நம்மை பயன்படுத்தவரால் முடியாத, அப்ப ஏன் நம்மளால நம்ப முடியலன்னா, என்னால் இந்த காரியத்தை இதுதான் விசுவாசத்தின் இருள் நிறைந்த பகுதி. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புகிறது அது ஒரு பரிமாணம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் நம்புகிறது அது ஒரு பரிமாணம். ஆனால் செயல்படும் விசுவாசம் தான் இன்றைக்கு உலகத்துக்கு தேவை. நீ செயல்பட விடாத அளவிற்கு விசுவாசத்திலே உன்னை மட்டுப்படுத்தும் சாத்தான் சொல்லுகிறார், உன்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்களே ஒண்ணு செய்யாம இருக்கும் போது, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளே வாயை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ எம்மாத்திரம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசக்கூடிய சாத்தானுக்கு முன்பதாக செயல்படாமல் அடைத்து வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் ஆகிய இருள் உன் வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட இருள் உள்ளவன் தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. சாத்தான் என்ன சொல்லுகின்றார்? இந்த காரியத்தை செயல்படுத்த உன்னால முடியாதுப்பா, இந்த காரியத்தை செய்ய உன்னால முடியாது என்று பேசி உன்னை மட்டுப்படுத்தி தேவனோடு கூட நேரடியான தொடர்பு இல்லாதவனாய் உன்னை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்துல 5வது அதிகாரம் 5 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளக்கூடியவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, இருளுக்கு உரியவர்கள்
வெளிச்சத்துக்குரியவர்கள் என்கிறதை பற்றி தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் பேசுகின்றார். அவர் சொல்லும்போது இருளுக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க, வெளிச்சத்துக்குரியவனாகி நீங்களும் நானும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. விழிப்பான நிலையோடு கூட வெளிச்சத்துக்குரியவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். இருளுக்குரியவன் எதையும் பற்றி யோசிக்க மாட்டான். இன்னைக்கு கொரோனா தொற்றுல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, இன்றைக்கு அதாவது இந்த திருநெல்வேலி பட்டணத்தினுடைய அந்த லிமிடேஷன் எவ்வளவு போயிருக்கு, சென்னையினுடைய லிமிட் எவ்வளவு போயிருக்கு, கர்நாடகாவில் எவ்வளவு போயிருக்கு, அப்புறம் ஆந்திராவில் எவ்வளவு போயிருக்கு, அப்புறம் அதாவது இந்த வெளிநாடுகளில் எவ்வளவு எத்தனை விதமான பாதிப்பு வந்திருக்கு பார்த்துட்டே இருப்பான். ஆனால் விழிப்புள்ள வெளிச்சத்தின் பிள்ளையாக காணப்படக்கூடிய ஒரு மனிதனோ இதை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றான். அவன் பார்த்துட்டே இருப்பான், என்ன காரியம் நடக்கிறது, தேசத்தில் அடுத்த திருப்பு முனை என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது, தேசத்தில் அடுத்த பிரச்சனை என்ன மாதிரி வரப்போகிறது, தேசத்தில் என்னென்ன விதமான காரியங்களில் என்னென்ன விதமான விஷயங்களை உருவாக்குறாங்க, வந்திருக்கக்கூடிய கொலைகள் எப்படி வருகிறது, வெறிகள் எப்படி வருகிறது, பயம் எப்படி வருகிறது, எல்லா விதமான காரியங்களையும் அறிவார்கள், சேகரிப்பார்கள், அவைகளை மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வார்கள். இத்தோடு கூட அவங்களுடைய வேலை நின்று போயிடுச்சு. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளையாகிய விழிப்புள்ள கிறிஸ்தவனாக காணப்படக்கூடிய அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான், உணர்ந்து கொள்கிறான். மட்டுமல்லாமல் இவைகளை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவனாய் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். விழிப்போடு கூட அவைகளில் நின்று தன்னை தற்காத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். ஜனங்களையும் காப்பாற்றக்கூடிய நேரம் இதுதான். அவன் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஜனங்களுக்கு பாதுகாப்பான காரியங்களை உருவாக்கக்கூடிய நேரம் இது, ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தர வேண்டிய நேரம் இது. அவன் விழித்துக் கொண்டு செயல்பட துவங்க ஆரம்பிக்கின்றான். அதுதான் விழிப்பான ஒரு நிலை. இப்ப கர்த்தருடைய வேதத்துல சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விழிப்பான நிலைகளிலே சாத்தான் நம்மை அயர்ந்து தூங்க வைக்க ஆரம்பிச்சிடும். இதுல எல்லாம் உன்னால கிரியை செய்ய முடியாதப்பா, எவ்வளோ பெரிய ஆட்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தனி ஒரு மனிதனாக நின்று கொண்டு நீ செய்கிறது எப்படி, உன் ஜெபத்தினால் இவ்வளவு பெரிய காரியத்தை மாற்ற முடியுமா, உன்னுடைய கண்ணீரினால் இத்தனை பெரிய போராட்டங்களில் நின்று ஜனங்களை காப்பாற்ற முடியுமா, எத்தனை ஏழை எளிய மக்கள் வறுமையில சாகுறாங்க, எத்தனை ஜனங்கள் கொரோனா நோய் கிருமிகளினால செத்து போறாங்க, எத்தனை ஜனங்கள் பயங்கரமான தீவிரவாத இயக்கங்களினால சாகுறாங்க. இவைகளை காப்பாற்ற தனி ஒரு மனிதனால் உன்னால் என்ன காரியத்தை செய்ய முடியும்? ஆகவே செயல்படாத ஒரு வாழ்க்கையை சாத்தான் உருவாக்குகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தனி ஒரு மனிதனுடைய கரங்களினால் வல்லமைகளை கொண்டு எதையும் சாதிக்க நம்மால் முடியாது. நம்முடைய கையில வச்சிருக்கக்கூடிய காசை வைத்துக் கொண்டு எத்தனை மக்களை போஷிக்க நம்மளால முடியும், எத்தனை மக்களை பராமரிக்க நம்மளால முடியும். ஆனால் அறையிலே போய் முழங்காலை முடக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினால் எதையும் சாதிக்க முடியுமே? எல்லா காரியத்தையும் நீங்கள் மெய்யாகவே தலைகீழாய் மாறப்பட முடியுமே? எல்லா சூழ்நிலைகளில் இருந்து ஜனங்களை விடுவிக்க முடியுமே? அறைகளை பூட்டிக் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஜெபம் எத்தனை மகிமை நிறைந்ததாய் காணப்படுகிறது என்கிறதை நாம் உணர முடியாதவருக்கு வெளிப்பட்ட நிலையை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். இயங்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு எந்த நேரத்திலே அவன் இயங்க வேண்டும், இதுதான் அவனுடைய நேரம், இதுதான் அவனுடைய காலம். இந்த நேரத்திலே அவன் இயங்கக்கூடிய இயக்கம் தான் பெரிய மாற்றத்தை தேச அரங்கிலே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கும். மற்ற மாதிரி சாதாரணமான காலங்களில் இயங்கக்கூடிய இயக்கம் அல்ல, சாதாரணமான காலங்களில் செய்யக்கூடிய ஜெபங்கள் அல்ல, சாதாரணமான சூழ்நிலைகளில் வடிக்கக்கூடிய கண்ணீர் அல்ல. இப்ப நீ செய்யக்கூடிய ஜெபம், இப்ப நீ வடிக்கக்கூடிய கண்ணீர், இப்பொழுது நீ செய்யக்கூடிய கிரியைகள் தான் தேச அரங்கிலே பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். இதுதான் விழிப்புள்ள கிறிஸ்தவன் செயல்பட ஆரம்பிக்கின்றான். இந்த விழிப்பான நிலைகளை வெளிப்பட்டதாய் மாறக்கூடிய அளவிற்காக சாத்தான் இருளிலே இருக்க பண்ணக்கூடிய அளவுக்கு, இருள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் பாத்தீங்களா, அதே மாதிரி நித்திரை மயக்கமான கிறிஸ்தவனாய் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எதிர்க்க நம்மை போன்ற சின்ன சக்திகளினால் ஒன்றும் முடியாது. இதை போல இந்த காரியங்களை எதிர்க்க பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், தேச அரங்கில பெரிய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு முன்னால நம்மெல்லாம் என்ன ஒரு காரியத்தை செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லுகின்றார், சிறியவனாகி உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். பாலகர்களாகிய உன்னுடைய நாவை கொண்டுதான் நான் பெரிய வார்த்தைகளை மெய்யாகவே பேச முடியும். கல்விமான்களுக்கு எல்லா விதமான காரியங்களை மறைத்து பாலகனாகி உனக்கு நான் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது. நீ எழுந்து இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இருளை விட்டு நீ வெளியே வருகிறது உண்டானால், நான் உன்னோடு கூட இடைப்படுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய வேத வசனங்களுக்கு மாறாக சாத்தான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இருள் நிறைந்த காரியத்திலே வெளிப்பட்ட நிலையை உருவாக்குகிறார்.
எந்த நேரத்தில் நம்ம அலர்ட்னஸா இருக்கணும். அந்த அலர்ட்னஸை சாத்தான் குறைக்கக்கூடிய அளவிற்கு காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் விற்று இந்த காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிரு, இவைகள் எல்லாம் மேற்கொள்ள உன்னால முடியாது, இவைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி சத்துவம் வல்லமை உன் கையில இல்லை என்று சொல்லி உன்னை இன்னும் சாத்தான் இருளியே இருக்கப்படுகின்றான். உன் பலத்தை நீ புரிந்து கொள், உன் வல்லமையை புரிந்து கொள், உன் அபிஷேகத்தை புரிந்து கொள், எதற்காய் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளார் என்பதை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இருட்டிலே காணப்படக்கூடிய நீ வெளிச்சத்தை நோக்கி எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் கடந்து வர ஆரம்பிச்சிடுவது. உன் கையை நம்பித்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை உன் கைக்காகத்தான் கர்த்தர் வெயிட் பண்ணி வச்சிருக்கிறார். நீ தான் அந்த காரியத்திலிருந்து காய்களை நகர்த்தணும், நீ தான் அந்த காரியத்தில் இயங்கணும், நீ தான் அந்த காரியத்திலிருந்து எழும்ப வேண்டும். ஒரு தெபோரால் முந்தி எழும்பி கடந்து போன பொழுது எத்தனை பெரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டது பாருங்கள். சிசரானுடைய அந்த அயனங்கள் எல்லாவற்றையும் இழப்படுகிறதற்காக ஒரே ஒரு பெண்ணை ஆண்டவராக தேவன் எப்படி பயன்படுத்தினார். விழி தெபோராலே என்று சொல்லி அந்த பெண் முன்பதாக கடந்து போன பொழுது ராஜாவாகிய பாராக் பின்பதாக கடந்து போய் எல்லா விதமான சிசரானுடைய இராணுவங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்ததற்கு காரணம் அந்த விழித்தெழுந்த தெபோரால் என்கிற அந்த ஒரு பெண்ணின் நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வெளிப்பற்ற நிலையை உருவாக்கக்கூடிய பொல்லாத பிசாசு, இந்த காரியங்களை மையாகவே மட்டுப்படுத்தக்கூடிய பொல்லாத சாத்தான் இன்னும் உன்னை இருளிலே இருக்க பண்ணுகின்றான். இந்த காரியங்களை சாதிக்க உனக்கு பலம் இல்லை, இந்த காரியங்களை மேற்கொள்ள உனக்கு பலம் இல்லை. எத்தனை தேசங்கள் என்னுடைய நோயினுடைய வல்லமைக்கு முன்பதாய் நடுங்குகிறது. இந்த கொரோனா நோயை பார்த்து அமெரிக்க ஐக்கிய நாடே பயப்படுது, ரஷ்யா பயப்படுறாங்க, பிரேசில் பட்டணம் நடுங்குகிறது, இத்தாலி பட்டணம் நடுங்குகிறது. தேச அரங்குகளே நடுங்கக்கூடிய இந்த கொல்லக்கூடிய கொடிய நோயை எதிர்க்க உன்னால் முடியுமா என்றால் கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்குத்தான் அந்த நோயை அழிக்கக்கூடிய வல்லமையை வச்சிருக்கேன். நீ தான் போய் நிக்கணும், நீ தான் போய் எழும்பி நின்று திறப்பில் நின்று என்னை நோக்கி நீ ஜெபிக்கிறது உண்டானால் இந்த நோயினுடைய உக்கிரத்தை ஒரு செகண்ட்ல இந்த தேசத்தை விட்டு நான் அப்புறமாக்கி போடுவேன். எழும்புகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. சாத்தான் அந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்றான். கர்த்தருடைய பிள்ளையே, விழித்து எழும்பக்கூடிய நேரம் இதுல சாத்தான் இருள் என்கின்ற மயக்க நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றான். உன்னை நீ உணர முடியாமல், உன் அழைப்பை உணர முடியாமல், உன்னுடைய ஓட்டத்தை அறிய முடியாமல் உன்னை இன்னும் இருளிலே சாத்தான் இருக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். இந்த இருளை விட்டு நீ வெளியே வந்தாதான் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு தேவனுடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 88வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இருளில் உமது அதிசயங்களும், இருளிலே உம்முடைய அதிசயங்களும், மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ, உம்முடைய நீதியும் அறியப்படுமோ. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல சங்கீதம் 88:12 என்ன போட்டிருக்குன்னா, இருளில் உம்முடைய அதிசயம் அறியப்படுமோன்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளில் தேவனை மறந்த நிலைமை, தேவன் அதிசயம் செய்வார்னே நம்ப முடியாது, தேவனாகிய கர்த்தரால் இதை சாதிக்க முடியும் என்று சொல்லியே யோசிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் என்னென்ன காரியத்தை செய்யறாங்க பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தரால் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது இல்லை. அவர்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டாங்க, தங்கள் நிலைகளை பிரசங்கங்களை மாற்றிக்கொண்டாங்க, ஊழியங்களை மாற்றிக்கொண்டாங்க, தங்களுடைய செய்தியினுடைய அடிப்படையை மாற்றிக்கொண்டாங்க. ஒரு காலத்தில் கொரோனாவுக்கு விரோதமாக எழும்பிருந்து பிரசங்கம் பண்ண நிறைய ஊழியக்காரர்கள் இப்பொழுது வழி மாறி கடந்து போனதற்கு காரணம் கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே மேற்கொள்ள முடியாம போயிடுச்சு. நம்முடைய ஊழியத்தினுடைய வழிகளை நாம் மாற்றிக்கொள்ளவும் போயிட்டாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உணர்வற்ற நிலை. இதுக்கு பேர் என்ன சொல்றோம் பாருங்க, தேவனை பற்றி அறிய முடியாத மறதியின் பூமின்னு சொல்றோம். அந்த இருள் மறந்து போகக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் எத்தனை பெரிய மகிமைகளை உருவாக்குகிறார் பாருங்கள். வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அதிசயங்கள் நீங்களும் நானும் நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ஒரு நாத்திகம் பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருவர் ஒரு முறை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திற்கு கடந்து வந்திருந்தார். அது இன்ஸ்பெக்ஷனுக்காக வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னால் அப்போ தான் அதாவது அந்த வேதத்தை பற்றியதான் வகுப்பு எடுத்திருந்தாங்க. இவருக்கு வேதத்தை பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணுகிறது வழக்கம். வேதாகமங்கள், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப அலட்சியமாய் பேசுகிறது வழக்கம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். செங்கடலை கடந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார்.
கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, செங்கடலை கர்த்தராக தேவன் பிளந்தது பெரிய அதிசயம், இஸ்ரவேல் மக்களை வெட்டாந்தரில் நடத்தி கொண்டு போனது மகா பெரிய ஒரு அதிசயம், இந்த மாதிரி அதிசயமான ஒரு தேவனை உலக அளவில் எங்கும் பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளைங்களாம் சொன்னாங்க. ஆசிரியர் சிரித்து கொண்டு அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து போன காலம் எந்த காலம் தெரியுமா? அது ஒரு பெரிய ஒரு காற்று காலம். காற்று காலத்துல அந்த கடல் தண்ணீரினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, மைய பகுதியில போனாலே, அதாவது முழங்கால் அளவுக்கு கூட தண்ணியினுடைய ஆழம் இருக்காது. அந்த கடலுக்குள்ள அப்படி கிராஸ் பண்ணி போனாலே முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். இதிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தினது என்ன பெரிய காரியம் நீங்க சொல்றீங்க? கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் சொல்றீங்களே, அதுல அந்த கடலினுடைய அந்த மைய பகுதிக்கு கடந்து போனாலே முழங்கால் அளவுக்கு மேல கூட தண்ணி போகாது, முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி இருக்காது. அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் அந்த சமுத்திரத்தில் நடந்து போன காரியங்களை குறித்து இவ்வளவு பெருசா பேசுறீங்களே என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அவர் கிரிட்டிசைஸ் பண்ண துவங்க ஆரம்பிச்சார், ரொம்ப பரியாசம் பண்ண ஆரம்பித்தார். அதுல ஒரே ஒரு பையன் எழும்பி நின்று அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்னடா நான் இப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை நான் மட்டுப்படுத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன அல்லேலூயா சோதரன் சொல்றேன். இல்ல ஆசிரியரே, நீங்க சொன்னீங்க முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குன்னு சொன்னீங்க, இஸ்ரவேல் மக்கள் கடலை கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எங்கள் வேதத்தில் அடுத்த பகுதியில் போட்டிருக்கு, அந்த கடலை தாண்டி வரக்கூடிய பார்வோன் சேனையை ஆண்டவராகிய தேவன் சமுத்திரத்தை அமிழ்த்தி போட்டார். அப்ப அந்த முழங்கால் அளவு தண்ணிக்குள்ள அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அமிழ்த்தி போட்டது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று சொல்லி கேட்ட பொழுது நாத்திக ஆசிரியர் வாய் அடைச்சு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஆராய்ந்து முடியாத அதிசயம், கர்த்தராகிய தேவனுடைய அற்புதம், அதிசயம், நம்முடைய நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். அந்த எகிப்திலே கலங்க பண்ணின வெட்டுக்கிளிகள், எல்லா தேசத்தையும் அதிர பண்ணக்கூடிய வெட்டுக்கிளிகள், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே மோசே இருக்கிற மனிதன் ஜெபித்தான், அந்த தேசம் முழுமையும் எகிப்து முழுமையும் அழிக்கும்படிக்காக வந்த அந்த வெட்டுக்கிளிகள் தேசமே பாழ்பட்டு போயிற்று. பார்வோன் ராஜா அந்த மோசையை அழைப்பித்தார், மோசே, உன்னுடைய தேவனாகிய கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்து முடித்து விட்டு தயவு செய்து இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் தேசத்தை விட்டு விலகி போகும்படி ஏதாகிலும் காரியத்தை நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மோசே செய்த காரியம் என்ன? நம்ம இப்ப வெட்டுக்கிளியை விரட்டுறது மாதிரி, அதாவது அந்த வட இந்திய பகுதியில் பெரிய பெரிய தட்டெல்லாம் வச்சுட்டு பெரிய கம்பை வச்சு அடிச்சுட்டு போறாங்களே, அப்படியா மோசே எடுத்துக்கொண்டு போனார். தேவனை நோக்கி மோசே ஜெபித்தார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அடுத்த நாள் காலையில ஒரு பலத்த கீழ்காற்று வந்தது, வெட்டுக்கிளிகள் எல்லாம் சமுத்திரத்திலே போய் அப்படி விழுந்து செத்து போயிடுச்சு. எப்படி பாருங்களேன், ஒரு இமை பொழுதிலே கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய அற்புதம். இந்த கொரோனா நோய்க்கு எத்தனை மருந்துகளை கண்டுபிடிக்கிறோம், ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் நினைத்தால் மாற்ற முடியாதா? கர்த்தர் ஒரு செகண்ட் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கொரோனா கிருமிகள் எல்லாம் பசிபிக் கடல்ல, இந்தியன் ஓஷன்ல அல்லது பெரிய பெரிய மகா பெரிய சமுத்திரத்திலே அமிழ்ந்து மாண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை கட்டளை கொடுத்தால் அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படாமல் இன்னும் ஜனங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியுமா? ஒரு வார்த்தைக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. அப்ப அந்த பிசாசு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவன் வல்லமை உள்ளவர் என்கிற உணர்வின் நிலையை நம்முடைய வாழ்க்கை விட்டு திருட ஆரம்பிக்கிறான். சாத்தானை பார்த்து பயப்படக்கூடிய தன்மை, இந்த கொரோனாவை பார்த்து பயப்படக்கூடிய தன்மை, தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய தன்மை. என்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்துருவாங்களா, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் திருட வந்துருவானோ, யாராச்சும் கொரோனா பேஷண்ட் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டு விடுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பேஷண்ட் வந்து உன் ஜீவியத்தை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்ல, இந்த தேசத்தில் வந்திருக்கக்கூடிய கொரோனா ஒட்டு மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமையே கர்த்தர் உன் கையில தந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த விசுவாசத்தினுடைய தன்மைகளை நாம் இழந்து போகிறதற்கு காரணம் தேவனை பற்றிதான உணர்வற்ற நிலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த உணர்வற்ற நிலையை சாத்தான் இருளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்படிக்கான காரியங்களை உருவாக்கணும். உணர்வற்ற தன்மை எல்லாம் இருளை நம்முடைய வாழ்க்கையை சூழ பண்ண ஆரம்பித்து விடும். நமக்கு இதை தாண்டி எதையும் யோசிக்க முடியாது, இதை தாண்டி எதையும் சிந்திக்க முடியாது. கொரோனாவை தேவன் மேற்கொள்ள முடியும், அது அப்படிதான் முடியுமாங்க, அப்படிலாம் நடக்குமாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் என்னுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பற்றி நல்ல ஒரு செய்தி தொகுப்பை பேசிட்டு வந்தாங்க. சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் பேசிட்டு வந்தாங்க. நிறைய காரியங்களை தொகுத்து, நிறைய இன்சிடென்ட் எல்லாம் தொகுத்து, உலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து வேத வசனங்களோடு கூட ஒத்து அந்த நிறைய செய்திகளை பேசிட்டு வந்தாங்க. பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி ரொம்ப பிரபலமாய் பேசப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, நாகர்கோயிலிருந்து, நிறைய இடங்கள்லேருந்து ராமநாதபுரத்துக்கு வந்து அந்த செய்திகளை ஏராளமான மக்கள் கேட்க துவங்க ஆரம்பிச்சாங்க, எழுதி வைக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு செய்தி ஆயிருக்கிறதுன்னு சொல்லி
அந்த ராமநாதபுரத்தில் அப்போ ஒரு சின்ன ஒரு சபை நடத்திட்டு வந்தாங்க அண்ணன். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஒரு நாள் மாலை வேளை ராமநாதபுரத்தில் நான் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரி பார்த்தா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. என்னை பார்த்த உடனே மோகனனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்னே. அண்ணே எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும்னு சொன்னாங்க. உடனே சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அண்ணன் பிரசங்கம் பண்ணாங்களே, செல்வண்ணன் பிரசங்கம் பண்ணாங்களே, இயேசு கிறிஸ்து வருவார்னு பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக இத்தனை காரியங்கள் நடக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க, அந்தி கிறிஸ்து பூமியில் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க, தேசம் அழிந்து போக போகிறதுன்னு சொன்னாங்க, இனி ஒரு புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் உருவாக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசிட்டு வந்தாங்க. ஆமான்னு நான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டு வந்தாங்களே, இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமானேன்னு கேட்டாங்க. நான் அவர்களை பார்த்து, எங்க தொண்டை தண்ணி வத்த அப்படி கத்திட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையான கேட்குறீங்களே, இது உண்மையா இருக்க போய்த்தானே இந்த வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மையப்படுத்தானே பேசிக்கொண்டு வருகிறார். சில பேருக்கு இந்த ஒரு காரியத்தை நம்பவே முடியாது, உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. இதுக்கு பேர் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றேன், இருளிலே இருக்கப்படக்கூடிய சாத்தா உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப முடியாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. இப்ப கொரோனா வந்ததுக்கு என்ன காரணம் நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. இவைகள் எல்லாம் இயற்கையின் மூலமாய் வந்ததுன்னு சொல்லுவாங்க, இவைகள் எல்லாம் மனுஷனின் மூலமாய் வந்ததுன்னு சொல்லுவாங்க, இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் வந்ததுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய அனுமதியின் பேரில் வந்ததுங்கிறது பற்றி நிறைய பேர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராக தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கையை சாத்தான் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை விட்டு கெடுக்கும்படிக்காக இருளிலே இன்னும் இருக்கப்படுகின்றான். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சம்பவமும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு நாளும் வருகிறதே இல்லை. தேவன் அனுமதித்தால் தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நடக்கும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் இந்த பூமியிலே நடக்க போகிறது இல்லை. இந்த கொரோனா நோய் கர்த்தர் அனுமதியில வந்ததுதான், கர்த்தராக தேவன் அனுமதித்தால் வந்தது. ஆகவேதான் இந்த கொரோனா நோயை மாற்ற ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. அதை நீங்கள் நம்புகிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்க முடியும். இந்த இருளை விட்டு நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி வருகிறது உண்டானால் தான் தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய், உலகத்திலே பெரிய காரியத்தை சாதிக்கும் ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு தன்மையோடு அல்ல, நம்முடைய கற்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், கூருள்ள கற்களாய், கோலியாத்தின் நெற்றியிலே அடிக்கக்கூடிய கல்லாய், அது மட்டுமில்லாமல் சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கக்கூடிய கல்லாய் இந்த கல் காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை சாதிக்க முடியும். ஜெபிக்கிறேன் என்கிற ஒரு தலைப்பிலே ஏதோ ஒரு காரியங்களை செய்யக்கூடியவனாய் அல்ல, தேவனோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்க பழகி பாருங்கள். சாத்தான் உங்களை காணும் பொழுதே நடுக்கம் பிடித்து ஓடுகிறதை பார்க்க முடியும். இந்த தேச அரங்குகளை மாறப்பண்ண, இந்த தேச அரங்குகளை சீராக்க, இந்த தேச அரங்குகளிலே நின்று வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நின்று ஜனங்களை விடுதலையாக்க ஜெபிக்கக்கூடிய உன்னால் மட்டுமே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இருளை விட்டு நீ வெளியே வா, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ மாற்றப்பட்டு, வெளிச்சத்தின் மனுஷனாக நீ மாற்றப்பட்டு, தேவனோடு ஐக்கியம் கொண்டு, தேவனோடு தொடர்பு கொண்டு நீ ஜெபித்து பார். இந்த தேசத்தை தலைகளாய் மாறப்பண்ண உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக அப்படிப்பட்ட கற்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறது உண்டானால் தேசத்தை அச்சுறுத்தும் எல்லா பயங்கரங்களிலும் நின்று தேசத்தை காப்பாற்ற நம்மால் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஜெபத்தினால் மட்டுமே எதையும் சாதிக்க எங்களால் ஆகும் என்று கர்த்தர் சொன்னீர். ஒரு ஜெபிக்கும் ஜெப வீரன் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனை அசைக்கும் தேவனை தொடும் ஜெபத்தினால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இயேசுனுடைய ஜெபம் பிதாவாகிய தேவனை தொட்டதுனால இயேசு கடைசியிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலமாய் பேசினார். சாத்தான் மெய்யாகவே தள்ளுண்டு போவான் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாரே. சாத்தான் தள்ளுண்டு போக வேண்டும் என்றால் எங்கள் தொடர்பு எங்கள் இயேசுவோடு கூட காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இருளோடு கூட காணப்படும் எவனும் இயேசுவோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது என்றும், இருள் நிறைந்த வாழ்க்கை என்று நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை மையப்படுத்தி எங்களோடு கூட அநேகம் சத்தியங்களை பேசினதற்காக உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட நாங்கள் இந்த இருள் நிறைந்த பகுதியை விட்டு வெளியேறி வந்து கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளும் நேர்த்தியான ஜெபங்களை செய்து சாத்தானின் வலிமைகளை தரை மட்டும் தாழ்த்தத்தக்கதாக எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கும் அதிகாரங்களை பயன்படுத்தி, எங்கள் கற்களாகிய ஜெபமாகிய ஆயுதங்களை பயன்படுத்தி சாத்தானுடைய நெற்றிபட நாங்கள் வீழ்த்தத்தக்கதாக
எங்கள் ஜெபங்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வையும் ஞானத்தையும் தந்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி இவர்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் வல்லமையினால் சாரமுள்ளதாய் மாறப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் என்கின்ற இருளற்ற நிலையின் ஊடாக கடந்து வாருங்கள். ஆண்டவராக தேவனோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க பழகி பாருங்கள். சாத்தான் உங்களை விட்டு மட்டுமல்ல, உங்கள் ஊரை விட்டு மட்டுமல்ல, உலகத்தை விட்டே அகன்று போய் இந்த உலகம் சமாதானம் நிறைந்த ஒரு பூமியாய் மாற்றப்படக்கூடிய வழிமுறைகளை உங்கள் ஜெபம் கொண்டு வருகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தராகிய தேவன் அதற்கேற்ற வல்லமைகளை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.